ரசிகர் யாருப்பா? எம்கேஆர் பயலுகடா. கொடூரமா கேமரா தூக்கிட்டு வீட்டுக்கு போனி போடா. ஆளு என்னது? என்ன கேமரா எடுத்தா நீ என்ன பெரிய ஆளா? போடுற காலையில திருச்சி விஜி குசுபு விஜின்னு எம்கேஆர் கழுவி ஊத்துச்சுன்னு கேமரா வேணும் நோனி மேனுக்கிட்டு ஆளுங்களை பாரு. யார்ப்பா ரசிகர் எம்கேஆருக்கு? ஆயி ஊழுன்னு கேட்டது. ஏய் எந்திரிச்சு போயிடலாம். போன்ட்டேனா என்னைய போன்னு சொல்லி பத்தல இன்னும் கத்துக்க. எம்கேஆருக்கு ரசிகர் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்திரிச்சு போயிருங்க. சொல். நீதி செத்துருச்சா? நியாயம் இல்லையா? தர்மம் போயிருச்சா? எம்கேஆர் பயலுகடா. நீ மூடிக்கிட்டு உட்கார்றா சுண்ணாம்பு தின்னி. ஆளை பாரு. எம்கேஆருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாளக்காரு டீ குளிப்பாரு. முதல்ல டீ குடிக்க சொல்லு கரகத்தா, அப்புறமா டீ குளிப்பாரு. வந்து ஒரு டான்ஸை வந்து கிரு முண்டங்கிறான், சிமுட்டு முண்டங்கிறான், எல்லாத்தையும் சொல்லிட்டு அக்கான்னு போட்டு இதுல நக்கிக்கிறான். அப்ப நீங்க தூங்கலையா? ஆமா தூங்குறாங்க. அது இவங்க பப்புன்னு வரல தூங்குவனா? அது எவன்டா அவன்? அவன் பேர் என்ன? பப்புளு தொப்புளுன்னுக்கிட்டு வந்ததுல இருந்து சைஸ் தாண்டா இவ்வளோன்னு இருக்கான். முருகா குறு குறுன்னு இதையே தாண்டா பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அவன் உள்ள. இந்த இது சைஸ் கூட இல்ல. ஆனந்த் ராஜ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. ஆம்பளையா இருக்கையில இத பாப்பான், பொம்பளையா வரையில இத பாப்பான். இவங்க ரெண்டு பேருக்கு குருநாதர் பீத்தினி மொன்ன பைய முடிச்ச வைக்க பைய மொல்ல மாறி பைய எம்கேஆர் ராதாகிருஷ்ணன். ஏண்டா நீ எல்லாம் ஒரு குருநாதர். குருநாதர் ஒழுங்கா இருந்தா தானே சிஷ்யப்ல ஒழுங்கா இருப்பாங்க. வாடா பீத்தினி பையல வாடா. என்னடா இன்னைக்காவது சமாதானம் போக மாட்டீங்களா? அவங்கிட்ட சமாதானமே கிடையாது. டான்ஸ் பாடி ஓகோ பாடுகளும் என்ன இதுக்கு நீ சைடுக்கு வந்தப்ப அக்கா என்னடா அக்கா இங்க வாங்களே. என்ன கமான். அண்ணன் தான் உன்னை கட்டி பிடிக்க சொன்னுச்சு. அப்புறம் அவன அந்த மாமா எப்பா சேனல் இப்படி கொத்துட்டே பத்தியா? 3 சேனலை க்ளோஸ் பண்ணிருங்க. 3 என்னப்பா யூடியூப் தலைவரா? அவனை கூப்பிட முகர சப்புன்னு அரையறேன். தயவு செய்து மட்டும் வீடியோ போட்டுறாதீங்கடா. என் பொட்டாட்டி சோறு போட மாட்டாடா. செட்டப் செல்லப்பாவா? மற்ற டான்ஸ் எல்லாம் சேனலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்க, அப்பதான் நம்மள பிரபலமாக்குவாங்கன்னு. நீங்க என்ன ப்ராப்ளமா கூட ஆக்குங்கடா. நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். எதுக்கும் அஞ்சாத ஆளு ஒரே டான்ஸ் யாருன்னா திருச்சி விஜய் தான். ராதாகிருஷ்ணன் தூக்கி போட்டு கிழிக்கிற ஒரே டான்ஸ் யாருன்னா குருநாதா. நானும் அசிங்கம் பேசக்கூடாது மேடம். குருநாதா ஏமா என்ன என் மாப்பிள்ளை என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? ஓ மாப்பிள்ளைய நான் பண்ண வேணாம். அவன் பண்றது பத்தாதுன்னு 2 பையல பண்றது கூட்டு வந்திருக்கான். நீ எத்தனை பேர் உன் ரசிகரை கூட மேடைக்கு கூப்பிடுறா? எம்கேஆர் பயலுகடா. எம்கேஆர் ரசிகர் பூரா மேல வா. அப்ப நாங்கெல்லாம் தெருவுல தெரியணுமா? உட்காந்து படம் பாரு. அதான் உன் தலை. வா என்ன மிரட்டுற? அட வா. அடே அல்பா பயந்துருவேன் நானு. வாப்பா. எத்தனை பேர் இருக்கீங்க ரசிகர்? வான்னு சொல்றேன். நான் ராதாகிருஷ்ணனை சந்திக்க விரும்பல. வா. அவன் அண்ணன் தம்பிங்கிற ஆளு, அவன் உறவுங்கிற ஆள் மேடைக்கு வா. நீ உட்கார்ற உன்னை கூப்பிடல. பயலுகடா தெரிக்கும்டா. நீ ஏன்டா அம்மா போல ஆவேசப்படுற? ஓஹோ என்னது கதை பாட்டு பாட போறேன். ஓஹோ ஏக்கா ஓஹோ ஏக்கோ எம்கேஆர் ஆனந்த் ராஜ் பப்புளுவ மேடையில போட்டுக்கிட்டு திருச்சி விஜி ஓஹோ பத்தலனா அவன் யூடியூப் சேனல், அவன் டிரைவர், அவன் அப்ரண்டிஸ், அத்தனை பேரையும் மேடையில போட்டுக்கிட்டு திருச்சி விஜி ஓஹோ. அப்பவே சொன்னேன் கேட்டாங்களா? புடிங்கடா சுதியா. இது பாட்டுலக்கா. என்ன பாட்டுனா சுசீல் அம்மாவா பாட? அக்கா என் தலைவன் எவ்வளவு பெரிய பப்புன்னு எம்கேஆர்னா எல்லாத்துக்கும் தெரியும்ல. எம்கேஆர் என்ன செஞ்சு கிழிச்சான்? என் மக்களுக்கு என்னன்னா யாரு ஓய்ங்கிறது? இரு வர. யாரு ஓய்ங்கிறது? ஏய் 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 போதும். சரத்குமார் படம் எல்லாரும் குருநாதா களத்துல இறங்கு. குருநாதா தாவுடா சானுடா தாவுடா போட்டுக்கிட்டு நோண்டுடானுக்கிட்டு நீ வாசிடா. அதத்தான் பண்ண வரான் என் தலைவன். ஓஹோ தம்பிக்காக. ஐயோ அழுகுறானே பிச்சை எடுக்கிற மாதிரி. ஓஹோ என்ன அடிப்பாங்க. ஓஹோ ஓஹோ ஓஹோ
குருநாதா கிரேட் என்ட்ரி குருநாதா. ஆகா என்ன ஒண்ணு காத்து. அண்ணே எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் கிடைக்குமாண்ணே? வாட் ப்ராப்ளம்? எனக்கு கொஞ்சம் கிச்சு கிச்சு பண்ணணும்னே. நீர் கசி ஆயிடுச்சா? இல்ல நீ உம்மா கொடுத்த மாதிரி போய் ஜட்டியை மாத்தி போட்டு வா போ. இது உம்மா கிடையாது, 2 நாட்டுக்கு சமாதானப்படுத்துறேன். இன்னொருக்கு சமாதானப்படுத்தினேன். நல்லா இருக்கு. பேக் ஷாட் அடிக்கவா? ஒரு 12 வாடா. 2 சே தாயமும் போயிருச்சுடா. ஏற்றமுன்னா ஏற்ற யாருக்கு? இதிலே இருக்குது முன்னேற்றம். எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம். ஏற்றமுன்னா ஏற்றம் ஏத்தம் இருக்குது இருக்குது முன்னேற்றம். முன்னேற்றம். ஏத்தம்னா ஏத்தம். ஐயோ காதூத்து வீடு பத்திரிக்கை அடிக்க நேரமாய் விட்டதால் வரிசையா வாங்க. விஜி, என்னடா? நான் இன்னைக்கு உன்னை மன்னிச்சு விடுறேன். எங்க ஏரியா இல்லன்னா புடுங்கி தள்ளிருவியா? புடுங்கனாத்தையும் தள்ள முடியும். புடுங்கடா நல்ல ஆம்பளை. பேசாதடா. என்ன விஜி? ஏய் என்ன விஜிங்கற? இந்த ரெவடித்தனா ஓய்கின வெளுத்துப்பட வெளுத்து வந்தனா வெளு என்ன விஜிங்கற? இவ்வளவு நேரம் அக்கா அக்கான்னு அப்புறம் மேடை கதை போட்டு நக்குற. நக்கறேங்கெல்லாம் சொல்லக்கூடாது. என்னடா? போடா உள்ள. உன்னை பூரா கூப்பிட்டா. காப்பு கட்டியிருக்கா. ஏய் போடா உள்ள. உன்னை கூப்பிட்டேன்டா நானே. ஐயோ குருநாதா வண்டி 100ல போயிட்டு இருக்க குருநாதா. வேகத்தடல குருநாதா. என்ன பண்றது அப்படி தெரியலையே. எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. ஏய் விட்டுக்கிட்டு இருக்க பெரைத்தனி பயிர் மயனே. மாப்பிள்ள என்னமா அந்த புள்ள உங்களை வெளுத்து புடுமா? நீங்க வெரி குட். நாக்கு தள்ளி செத்துருவான். ஏதா இருந்தாலும் விளக்கம் சொல்லுவேன். எம்கேஆர் நீ பேசுற. எம்கேஆர் உடைய உண்மையான அண்ணன் தம்பி எல்லாம் மேடைக்கு வா. வாண்டாங்க கூப்பிடுற. இப்பயும் சொல்றேன். எம்கே கண்ட மேனிக்க முகம் ஒரு பக்கம் காது ஒரு பக்கம். ஏய் என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? தலைவட்டா வாடா நீங்க போறடா. கொஞ்சம் வாலியம் வைடா. டேய் தம்பி வைடா. நல்லா வாலியம் வச்சுக்கிட்டு நாடகத்தை பார்த்தேன். அவன் காம கொடுறனா ஆயிட்டேன். ஏலே நீங்க எல்லாம் இங்கடா உன்னைய வாங்கடா. அடே டேய். தினேஷ் குமாருக்கு தொண மாப்பிளையா நீங்க எல்லாம்? டேய் உட்காரு. இருமா. நீங்க எல்லாம் நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை எடுத்துக்கிட்டு போய் டீச்சர் கீச்சர் எதுவும் பண்ணிடக்கூடாது. செருப்பு அடிச்சு போறேன். அப்புறம் பால்வாடியை எப்போ திறந்து விட்டாங்கன்னு ஏண்டி தெரியல. உன்னை வந்து பிள்ளைகளுக்கு புத்திமதி ஏய் சொன்னா என்னடா ஏண்டிங்கற? புதுமதி சொல்லிக்கிட்டு இருக்க. நோண்டிக்கடா. இவள் வந்து தமிழ்நாட்டுக்காரன் சரி வர மாட்டேன். பப்புல நீக்குறக்காரன் நம்பர் அந்த 12 காரா. ஏய் மீஷோல ஆர்டர் போடுறா வந்துரும். அவங்க வந்தான்னு வை கொட்டை ஊண்டி உன்னை அப்படியே தூக்கி சுத்து. ஏய் எத்தனை பேர் வேணாலும் வர சொல்றா ராதா. டேய் நீ இன்னும் எத்தனை பேர் வேணாலும் உருவாக்குடா. உன் எல்லாம் இதுக்கு கீழன்றுவ. போடா. தொடைய தூக்கணும். பொம்பளை விளங்கவே மாட்டான். பொம்பளை தொடைய தற்றைய தொடைய பொம்பளை தட்டினா ஆம்பளை எடைய தட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கை தட்டலாம். கை தட்டுங்க. கின்னஸ் ரெக்கார்டு. என் ஆஞ்சிங்கள் அத்தனை பேருமே ஆண்மகன் தான். கட்டின மனைவியை தவிர மற்ற பெண்கள் எல்லாம் நாங்கள் சகோதரியாகத்தான். அப்பதான் முள்வெளி கால தூக்கி போட்டு கெடுக்குறீங்க. ஏறு ஒருவன் செய்கின்ற தப்பறனால் ஒட்டுமொத்த தமிழனும் குற்றவாளியா? பொறுத்துக்கொள்ள மாட்டேன். எம்கேஆர் என்ன பண்ணுவ? அவங்க பாட்டுக்கு நாடகத்தை பார்த்தாக. எங்க அண்ணன் தம்பி ரவிச்சாக. என்னை பார்த்து சிரிச்சாக. வெளியே வந்துட்டு கொண்டு போயிட்டே பிட்டு படத்துக்கு. எங்கடா? நான் என்ன பண்ணேன்? உன்னை யாரு ரொமான்ஸா பேச சொன்னா? என் வேலையே அதான். திருச்சி விஜய போட்டா கிளப்புறதான் வேலை. இல்லன்னா இதுக்கெல்லாம் கிளம்புமா? நீ நல்ல ஒம்பளை கிளப்புறா இருந்தா 85 வயசு 90 வயசு கிளப்பு. அந்த அங்க ஒண்ணு இருந்துச்சு கிளம்பி போயிருச்சு. நான் அப்பயே முருகன் கிட்ட சொன்னேன் ஜூம் பண்ணி எடுறான்னு வந்து என்னை நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறான். 90 95 வயசு கிளவன நீ. அதெல்லாம் கிளம்பாது. பீத்துணி மாதிரி கிடக்கும். பீத்துணி கிடையாது. ஒரு நேரத்துல தொட்டில விழுந்தா நீ பார்க்கல. ஏய் எந்திரிச்சு போடா. இரு எம்கேஆர் பயலுகடா. பாரா சிங்கம் இறங்கு. நல்ல ஒம்பளை இறங்கு வாப்பா. தம்பி பாவாடை உறிஞ்சு விடுங்கடா. நீ முண்டமா தெரியணும். நான் தேண்டாட்ட பந்தத்தை வச்சு கலைச்சு போடுறா. அப்பொண்ணு இப்பொண்ணு 4 பேர் ஐஸ வாங்கி சப்பணும். 10 பேரை போட்டுக்கிட்டு சப்புடா. இருடா டே. நான் விஜய அக்கா
ஆமா இப்ப போட்டு அக்கானு போட்டு உள்ள விட்டு பிணைஞ்சிருவ, வெளியில வந்து குண்டிய பிணைவ, எல்லாம் செஞ்சு விட்டு அக்கானுக்குவ. ஏன்டா உன்ன மாதிரி ஒரு புள்ளைய ஒரு நாளைக்கு பெத்து தர போறேன் பாரு. குருநாதா பெருத்த அவமானம் குருநாதா. நீ வேணா ஏதாவது ஏறி அடிக்கிறியாப்பா? ரொம்ப உணர்ச்சி வசப்படுறியா? ஏன்டா மடுவு முண்டை அவ பாட்டுதான் இருக்க, ஏறி விட்டுக்கிட்டே இருக்கான். அவன் யாரா அவன்? இது பேசுறா. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். என்னடா? எத்தனை துறை இருந்தாலும் அது வேலை பார்த்துடலாம். இந்த கலைத்துறை அப்படின்னு சொன்னாலே பெத்த மக, கட்டின மனைவி, அம்மா, இவங்களோட நடன ஆடி எத்தனையோ கலை குடும்பங்கள் இந்த தமிழ்நாட்டிலே வாழுது. என்னைய பொறுத்தளவு வாலி மொழிங்கடா சுத்தமா அமர்த்தி போட்டாங்க. அதெல்லாம் காரணமே இந்த கிரகம் உண்டவன். அவன் பாட்டுக்கு என் தம்பி நான் யாரடா கிரகம் உண்டுங்கற? நான் வந்து தான்டா என்ன அவன் மேல கை வச்சா ஏய்ங்கற? இருப்பா. என்ன அவன் மேல கை வச்சா ஏய்ங்கற? பாவா அது நல்லா இருந்துட்டு போறா அப்படிங்கடா. ஐயா இல்லனா என்ன பண்ணுவாங்க? இதுல இருந்து ஆம்பளை சிங்கம்னு தெரியுதா? நீ வர சொல்லுங்கற அத்தனை பேர் மேடைக்கு வா. இதுல ஒரு கால அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். வான் தான் சொல்றேன். பயப்படுற டான்ஸ் திருச்சி விச்சி கிடையாது. உன் பெட்ரூம் வரைக்கும் கால வச்சு ஓடி வர சொல்லுடா டேய். செய்ய மாட்டேன். அப்ப முடியல. பெண் வந்து ஆணை அடித்தாள். நீ வரியாப்பா? அவள் அன்பால் அடிக்கிறாள் என்ற அர்த்தம். ஆனா ஆம்பளை பொம்பளை அடிக்கிறவன் வீரத்தமிழனுக்கு அழகல்ல. அடாடா தண்ணியை போட்டு குப்புற குத்துவீங்க. ஏன் குப்புற கத்துறேன்? அவன் தான் கீரில் இருக்கான். அவன் வந்தது கொட்டக கம்பு, ஆனா ஊன்னது பெட்மாஸ் லைட். என்ன சொன்னாலும் ஒரு சிரிக்குது. இன்னும் 10 வருஷத்துக்கு அசைக்க முடியும். தலையெழுத்து என்னடா போடா. சரி என் சிங்கம் வர போறான். எவன்டாவன் சிங்கம் அசிங்கம்னுகிட்டு? உனக்கு எம்கேஆர் பதில் சொல்லக்கூடாது, அது எனக்கு அசிங்கம். அடாடா நான் விதைத்த விதை என் மை ஸ்டூடெண்ட். யார் அது பப்புளுங்கிறது? வர போறாங்க. அந்த பப்புளு வெங்காயமே முத சந்திக்கிறான். நேத்து எனக்கு பயந்துகிட்டு மூத்திரத்தை டவுசரோட பேஞ்சுக்கிட்டு படுத்து கிடந்திருக்கான். ஏன் மூத்திரம் பேஞ்சேன்? இன்னைக்கு என்ன ஆர்லிஸ் வாங்கி கொடுத்து அவனை கூட்டு வந்திருக்கீங்களாடா எல்லாம்? இன்னைக்கு பாரு உன்னை கொண்டே வருவேன். வரட்டு நக்கி. பின்னாடி எல்லாம் சிமெண்ட் மூட்டலாம் கடிப்பேன். வரட்டுண்டா சிமெண்ட் மூட்டை அவன் கடிப்பான் தான் இன்னைக்கு பேண்டுட்டு கழுவாமே வந்திருக்கேன். பப்புலு ஆனந்த்ராஜ் மை ஸ்டூடெண்ட் டேஸ் கமின். நகர்தானா தினனா கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமண்ணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா நடுக அரியம்மா வந்திருக்க நெல்லம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. ஆஹா வந்துட்டாங்களே 2 பேரும். என்ன பண்ண போறாங்களோ? பிடிச்சவங்க 2 பையிலையும். நான் ஒன்னு சொல்லி கொடுத்தேன், அவங்க ஒன்னு செய்யறாங்க. அவன் குட்டை ரொட்டின்னு கடிக்க வர்றேன். குட்டை ரொட்டி மாதிரி அவனுக்கு தெரியுது. எல்லாத்தையும் போக சொல்றேன் வீட்டுக்கு. ஐயா ஊமை பயலா இருந்தா ஐயா இதுல எது விறகு எது மனுஷன்? ஏய் மிக்ஸி சுவிட்சிய பாரு. அது ஹார்லிக்ஸ் ஓபன் பண்றது, அது கீராடு. ஏலே அது தொப்புலா மாவரைக்கிற மிஷினா என்ன? தண்டியா இருக்கு. யாட்டடா தூக்கி காமிக்கிற? உன் தொப்புல அப்படி இருக்குமா காட்டு. பாக்குறியா? இது அமிர்தாஞ்சன். ஆய் செய்யக்கூடாது. செய்யாதல அவங்க கடிச்சு வச்சிருவாங்க. நான் கடிச்சு வைக்க மாட்டேன், விரல விட்டு ஆட்டிடுவேன். இனிமே அதை தான்டா பண்ண முடியும். இந்த வயசுக்கே இவ்வளவு போயில போட்டீங்க. இது மரப்பா பயல ஓரம் அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏய் லூசு ஆய் போ. என்னது? ஐயா ஆனந்த் அவன் முண்டை இறக்க முடியாம தெரியும். நீ தான் பப்புளுவா? இன்னொரு ஏத்துப்பா ஒண்ணுமே கேட்கல. டே டே ஹலோ ஹலோ தொப்புளு மாதிரி இருந்துகிட்டு கொஞ்சம் இன்னொரு வைப்பு நல்லா இருப்பேன். ஏத்து சிங்க பேசுனது கேட்டாதான் ஆடியன்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க. இவன் தான் சிஷ்ய பிள்ளையா? ஆம்பளை எது பொம்பளை தெரியல. ஆமாடா கோத்தாங்கற. ஏண்டா பேத்தினி பீத்தினி பையல. உங்க ஆத்தா வந்து அப்பத்தா வேணுமா? ஏய் வாயில் அடிக்கிறது கை அடிச்சு விடு. நல்லா செய்யவா வந்துருச்சு அவனுக்கு. கையில அடிச்சு விடு. எனக்கு முதல்ல நீ என்னடா பண்ணனும்? டேய் என்ன பண்ணனும்? விடுங்கடா லூசு. என்னடா பண்ணனும்? துணி பிடிக்காதீங்க.
உனக்கு எதுக்கு முகரைய டவுசர் பார்த்து பேசு. உனக்கு எதுக்குடா டவுசர் எதை பிடிக்கணும்? அவன் அந்த மிளகா பிஞ்ச பிடிக்கிட்டு விடுறான். அது மிளகா குஞ்சு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. கடுகு மாதிரி என் புள்ள எங்க போற நீ இந்த ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறேன் போடு ஏன் மச்சான் எங்க போற நீ இந்த ஒரு ஆம்பளைய பார்க்க போறேன் ஏ புள்ள எங்க போற என்னடா அது மட்டும் தனியா ஆடிக்கிட்டு இருக்கு? எந்த ஊர்ல சாமி வந்து ஸ்டெப்பு போட்டு ஆடிச்சு. இரு இரு பிடிச்சா தானே சொல்லுவாங்க. நான் இங்க பிடிச்சா தானே. அடே இரு மொத்தா என்னையும் ரிவர்ஸில் அடிச்சாண்டா. அடே கடலும்டா. என்னடா பீக்கிரி மேல. இங்க வா. அக்கா அந்த சாமியை பிடிச்சி யாருன்னு கேளு. வருங்காலத்துல விஜயை தூக்கி சாப்பிட்டுருவாங்க. என்னடா எனக்கு பிறந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கறான். ஓ மைந்தேன். என்ன சொன்னீங்க சாமி? என்ன சொன்னீங்க? அதை விடு. டேய் நான் அங்க தொடலடா, நெஞ்ச தான் தொட்டிருக்கேன். அங்க தொட்டா இங்க காந்து போகுது. நல்லா போடுச்சு. சொல்லுங்க சாமி, எதனால வந்திருக்கீங்க? தெரியலையே. அண்ணா பிள்ளையார். உங்க தும்பி கைய காணா? அதான வார்த்தை வாய் துறக்கலைன்னு சொல்லும்போது நினைச்சேன். லூசு அது தும்பிக்கை இல்லை, அது 2 இன்ச்சு ஆணி. சின்ன தும்பிக்கை எப்பதான் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆய் சொல்லக்கூடாது பாப்பு. உரம் போட்டு வளர்க்குறீங்களா? பட்ட நிலவு போல யசனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி பூவழகே யசனக்காங்கொட்டும் கூட ஏசுனக்காங்குட்டு கூட ஏசுனக்காங்குட்டு கூட பட்டாணி ரவு போல ஏசுனக்காங்குட்டு கூட பொழந்து ஓச்சு முண்டைக்கு ஆய் வந்துருச்சு. வா போ. அவ எதுக்குடா விழுந்தேன் யாரும். அல்லோ அடி ஒய்யார என்ன பண்ண போற? நடந்து ஆந்தங்குடி இளையராஜா வந்துட்டார். கார்த்திகை மாசத்திலே கால தூக்கும் நேரத்தி ஆளை தூக்குனாலும் பொழந்து கட்டிடுவீங்கடா. தெம்மாங்கு அந்த உருண்டை மலை ஓரத்துல என்ன சொல்றான்னு தெரியலையா? என்னது? உருண்டமலை ஓரத்துல வச்சு தவளை வேற என்ன சொல்றானே தெரியல. தவளை குட்டி உருண்டமலை ஓரத்துல கினாவா? டேய் அவன் பப்ளு, இனிமே நீ எதுவுமே வாயால சொல்லக்கூடாது, செய்கையால செஞ்சு காட்டணும். சரியா? ஆலிமணிமா ஐயா ஐயா ஐயா. பரவாயில்ல, தண்ணி ஊத்தி வளப்பண்டா. நீ வா. வாடி எங்க இருத்த புள்ள 2 நாளாக உறக்கம் இல்ல வாடி எங்க இருத்த புள்ள 2 நாளாக உறக்கம் இல்ல ஏய் அடிச்சுக்காதீடா உருள்றாங்களே என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏண்டா அடே எதுக்குடா அப்படி கட்டி பிடிச்சிட்டு உருண்டீங்க? இப்ப என்னடா ஒரு பொம்பளைக்கு 3 பேர் அடிச்சுக்கிறீங்க? என்னடா நினைச்சீங்களா வாத்தியார் பேண்ட போது கூட அட எந்திரிடா. இனிமே எந்திரிக்காது, எந்திரிச்சு தொலை. பப்ளு வாத்தியாருக்கு ஒரு கை போடு. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான் பாடுறா. வாத்தியாருன்னு ஓ சிஷ்ய பிள்ளைங்க உன்னை என்ன பண்றாங்க பாரு. என்ன எதுக்குடா அடிச்சேன் அவன்? நான் செவனேன்னு ஏண்டி பரிசாலி முட்டேன். என்னடா பீத்திரி பையல? டேய் என்னடா பண்றீங்க அவனை? இருங்க செங்கக்கல் வச்சுக்கிறேன். அக்கா வந்து செய்டா. வா. அதை மிதிக்காதீங்க, 2வது கீரை இடிக்கேன். அம்மா அது புடி குஞ்சு ஆயிருச்சு. தொலைச்சு போடிக்கிடி பேசுறேன். அக்கா 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 அக்கா
ஊராட்டு புள்ள பாவம். உன் வயசுக்கு என்னைய போடி. ஏய் ஐயோ போச்சு போச்சு. அண்ணா அக்கா குண்டிபுரம் மண்ணாயிருச்சுக்கா. ಕನಗರ್ತಗಿಲಿ ಹೆಸನ ಕಂಗೊಟ್ಟು ಕೂಡ ಕನಗತ್ತೆ ಕನಗತ್ತೆ ಪುಂಗುಗಿಲೆ ಹೆಸನ ಕಂಗೊಟ್ಟು ಕೂಡ கண்ணங்கருத்தகிளி ஏசின காங்குட்டு கூட கனகத்து பூங்குயிலே கனகத்து பூங்குயிலே ஏசின காங்குட்டு கூட. எங்க அந்த அரட்டாளையை அடிச்சு கொல்லுங்க. ஏய் லூசு ஓரின சேர்க்க ஈடு விடக்கூடாது. மணி 12. புரிச்சு அடிப்பாதே நாங்க மாத்தி மாத்தி செஞ்சுக்கிறோம். இங்கிட்டு வாவேன். டேய் 2 ரூபா வாங்கடா. பேக்கில் ஒரு 70 ரூபா இருக்கு. எடுத்துட்டு பரமக்குள்ள வண்டி ஏறி ஊருக்கு போங்க. ஏன்னா காம முத்திருச்சு, கருவருவில் ஒடிச்சு விட்டுருவியா. ஏமா நீ போய் உள்ள தனியாக போட்டு அடி. என் சிங்கம் ஆட போறேன். பப்புளுக்கு ஒரு கைதட்டு கிடக்கும். யார் இவனா? பாரு அடுத்த நீ ஆடி போடுவாப்பா. நீ இவ்வளோ வாய் வச்சிரியா சிங்கம். அந்த பிரபுதேவா ஸ்டெப்பு 4, அனிருத் ஸ்டெப்பு 3. என்ன ஸ்டெப்? அணிகுத்தா. என்னடா கழிச்ச வந்த கடா மாதிரியே விழுகிறேன். ஏ பப்புளு இந்தா தும்பு 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 அந்தாடா படுத்துக்கிறானே. டேய் இங்க வாயேன் பப்ளு. இங்க வாயேன். ஏய் இங்க அந்த போனவனே நேரத்திலே பலவில வராத. ட்ரில் போடக்கூடாது லூசு. அந்த நேரத்திலே வராத. அவன் டான்சர் ரொம்ப சிரமப்படுறான். உனக்கு டான்சர் கூட எல்லாம் அப்படியே இருக்கு. என்ன நீ பேசாம பாம்பேல போய் சுண்ணத்து பண்ணிட்டு அவனுக்கு வாழ்க்கை கொடு. என்ன சுனியும் ஒசரம் பத்தாது. சின்ன பையன் சொல்லாத லூசு. யார் இவனா சின்ன பையன்? பாபா என்ன பண்ற? ஏறுனது யாரோ புல்லா இறங்குனது மாஸ்கரா ராதா ஒன்னு பாட விடு உள்ள ஒன்னு பேச விடு. மணல்கரா. மாப்பிள்ள கிராதகா. ஐயா நானும் பேச வந்த கமிட்டியாளர்லாம் எங்க இருக்கு? ஏன் அவரை பிடிச்சி என்ன பண்ண போற? காலைல எப்படி ஜேசன் போறது மாதிரி இருக்குங்க. ஏங்க இந்த கண்டாளி மையனை கொண்டு விடுவேன் மேடையிலே அடிச்சு. எம்சங்கரா மயிருக்கரா போறேன் கோத்தா. ஓயாம பாருங்கக்கா மண்டையில அடிக்கிறான். அவன் மண்டையில தானே அடிக்கிறான். நான் உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. இந்த புள்ள பூச்சி எங்கடா புடிச்சீங்க? ஏற்கனவே அந்த கூதிமனே என்னை கொல்ல பாக்குறியா? இதுல நீ வேற சென்ன கூதிமனே. ஏறுனது ஏறோ புல்லா இறங்குனது. அடிச்சு கொல்றாங்க கோத்தால கொல்றா வாடா. அட தொழில பண்ணுங்கடா. இவன் என்னை கொல்றேன் இவனை கேட்கவே மாட்டீங்கல்ல. சரி எது குருநாதர் ஒரு நாளைக்கு அவன் பண்ணிட்டு போறான், நீ பண்ணு. அதுக்காக ஓயாம என்னை எப்படி இப்படி சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க. சரி நான் ஒரு நாளைக்கு சப்பு சப்புன்னு அடிச்சு விடுறேன். அப்ப பாரு. அடிச்சு விடுக்கா. எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான் போலயே. ஜூம் பண்ணி எடுங்கடா அப்பா. எங்கடா இருக்கு? எடு. ஏக்கா நம்மட ஒரு முளை இருக்குக்கா. எடு ரெண்டையும் வெளியில எடுத்து காமிங்கடா முதல்ல. இங்க வா. லூசு அந்த முளை வந்து கோழிக்கு திறக்குதுங்க. இப்பதான் பொடுசா கம்மா ஐர வளர்க்குறான். வளர்ந்துகிட்டு இருக்கா? அவன்கிட்ட ஐரா உன்கிட்ட நம்மகிட்ட கெண்டா. அட போடா மைய எழுதுற குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு. ஏறுனது ஏறோ பிள்ளா இறங்குனது சொல்ல வந்தான். ஏறுனது ஏரோப்பில இறங்குனது சோழ வந்தான். ஆமா இறங்குனது சொல்ல வந்தான். காவடி காவடி எடுக்கிறாங்க ரெண்டு பேரும். பக்கத்துல வாடி உள்ள பலபலன்னு குட்டி. என்னடா கோயில் ஊர்வலம் தான் வரீங்களா? என்னடா பண்றீங்க?
எங்கடா அவன்? நம்ம 2 பேரும் சுத்துனா அவன் குத்துற கூட்டு போயிட்டான். வாட்டு மிஸ்டர் மன்னனக்கேனு அது தெரியாத வாத்தியாரே. கிணா 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 கிணா. ஆண்டவா கங்காதரா காசிநாதா என்னாச்சு? விநாயக பெருமானே உன் வாசல்ல இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. காலைல நீ நடந்தா தானே? ஆனா எம்கேஆர் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி. பாயாசம் கிட்டிட்டாங்க வாத்தியாரே. அது பாயாசத்துல வடகம் காய போடு. போனேன் பார்த்தேன், செவர் பெருசா இருந்துச்சு. இந்த 4 கொத்தனாரை கூட்டு வரலாமான்ட்டியா? அந்த செவருக்கு நம்ம கடப்பாறை சேராது. அப்புறம் கடப்பாறை திருப்பி கொண்டு எங்க வாந்தியில பூல் பூல்னா மெட்ராஸ்காரன் அடிச்சிருக்கேன். ஆஹா மெட்ராஸ்காரன் இல்ல, ராதா ராதா பூ அதுக்குதான் நான் இது ஒண்ணுல வாய ஆனந்தராஜ் பூ பப்புளு பூ. இங்க வாவே. உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 3 வருஷம் ஆச்சுல. என்ன ஓ ஓன்னுகிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க செஞ்சத தையல் பிரிஞ்சிருச்சு. பப்புன்னு பின்றேன். அவன் மூத்தத்தை குடி. அவன் பிய வாங்கி நீ கரைச்சு குடுறா மானகட்ட பையல. அவன் இல்ல, அது என்ன காரணம்னு கேளு. என்னது? 8:30க்குலாம் ஊருக்கு வந்து அவனை கம்மாக்குள்ள கூட்டு போய் பின்னாடி ஊசி ஓட்டு விட்டுருக்கேன். என்ன ஊசி? பவர் டில் ஏத்துனதுனால தான் பேசுறேன். மானாமதுரக்கு சுதிய சொல்லித்தேன் பாடியா பெரிய மானூர் விஜயராம ராஜாவாட்டு. உன் தொண்டைக்கு என்ன முடியுமா அதை பாடு. ஆளாப்புலக்கறா பாடுங்க ஆனந்தராஜ். அடிக்கிறாங்க அவன். அவன் அடிச்சா அடிச்சிட்டு போறான்டா. எனக்கு உடம்பு வேற ஏற்கனவே கறக்க மயக்கமா இருக்கு. ஏன்னா அந்த பெரிய தண்ணி பழம் மாதிரி. சீம்பால் கூட வராதுடா. மாப்பு எலரிசி ஓவியமே கண்ணே எனக்கு ஏத்த சித்திரமே. எலரிசி ஓவியமே குட்டி எனக்கு ஏத்த சித்திரமே. சித்திரத்தை நம்பித்தானே புண்ணே திரையும் பச்சனடி. போகுதுடா நீங்க வாங்குற சம்பளத்துக்கு. ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? என்னப்பா இந்த லைனா தூட்டாங்க இவங்க தானா? சாரி தெரியாமப்பா. என்னடா ஏன்டா அழுவுற? வாட்டு மிஸ்டர் ஹெலிகாப்டர் இவனை இனிமேல் கூட்டு வராதீங்கண்ணா. வாட்டு ப்ரோ. என்ன பண்றேன்? நீயாவது அடிக்கத்தான் செய்யற. இவன் திண்ணி கூதிமே என்னை கொல்ல பாக்குறான்டா. ஏன் பயர்ல ஓட்டு அடிக்கிறான். நான் உலக தான்டா செஞ்சேன். காலடாம செஞ்சேன்னா அப்புறம் போவே. எல்லாரும் காலடி சேரும்டா. தாப்பல. அது எங்க பெரியப்பா அல்றாரு காமெடி. அந்த சம்பவம் எப்போ நடக்கும்? என்ன செஞ்சேன் ஆனந்த்? பாவம் உனக்கு தம்பி மாதிரி. அவனை நீ தான் வளர்த்து விடணும். அவனை போய் அடிக்க போற பாவம். அவன் வளரவே இல்லையடா. ஆனா இருடா குருத்து பூச்சி விழுந்திருக்கு. ஆளுதான் சிறுசா இருக்கான்னா. ஆனா ஆள் சிறுசா இருக்கான்னு நினைக்காதீங்க. பின்னாடி வச்சு ஆனா இவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா விளக்குன தடவி இருக்கான். விழுக்கு விழுக்கு நடிக்கிறான். பாடுறா பாடுறா. பப்புல பட்டம் பூச்சி எங்க போச்சு? கத்தரிக்காய் கூட்டத்துல சேர போச்சு. ப்ரோ ப்ரோ கத்திரிக்காய் எங்க போச்சோ? விடமாட்டான் போலயே. ஏல ஏல டேய் அவனை இழுத்துடுவாடா 2 வாத்தியே. விஜி அப்படி போகாத. நாய் அந்த மூத்திர கவச்சிக்கு வரத்தேன் ஜி. லூஸ் தம்பி தம்பி அவனை கூட்டு வந்து இது பண்ணி விடு. ரம்பத்தை வச்சு அரு அவனை. இந்த இவன் மனநோயாளி மாதிரியே உட்காந்துருக்கானடா அந்த முன்னாடி. ஆளே ஏய் போடா. முகர பின்னாடி இரு பிடிக்காதா? ஆளை பாரு. 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறேன். என்ன 10 பேத்த போட்டு சிரிக்க வைக்கிறான் அக்கா வைக்கிறான்னுகிட்டு. ஏக்கா என்னடா விடுறாங்கற? 132 கிலோவுல 1/4 கிலோ அவன் திண்டா. என்ன காக்கில அவன் காக்கில திங்கடா முழுசாவே திங்க பாக்குறான். நீ தின்னா கூட பரவாயில்ல. எங்க தூக்குங்க பாப்பா. நீ என்ன தூக்குடா முதல்ல. தம்பி தம்பி முத வெளியே இருந்துட்டு காலுகளை சொந்த வச்சுக்கணும். உள்ள தூக்குடா. ஏய் பிஜி நீ நல்ல ஒம்பல. எல்லாரும் கை தட்டுங்க அண்ணன் தம்பி. இப்போ நான் முடிவு கட்டுறேன். நீதிமான் நீங்க தான். நீ வீர தமிழச்சின்னா அவனை தூக்கு. அவன
முதல்ல என்ன தூக்க சொல்லு, அப்புறம் நான் அவனை தூக்குறேன். டேய் சிங்கம் கை தட்டுங்க, தூக்குறா வச்சிய சென்டர் பாடுறா, சாக்கி ஏத்துறா, கொக்கிய போடுறா. ஆஹா வார்ம் அப் பண்றானே. என்னப்பா மூச்சு குத்துது பிடிச்சி காலைல அன்பாளத்தில் சொல்லி உன்னை செருப்பிட்டு அடிக்கிறேன். ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர், போதும் போதும். இவன் ஏன் அக்கா மூச்சு திணறி செத்து போயிட போறா. தண்ணி குடிச்சுடா போய். இவன் வந்து ஷார்ட் பீரியடு என்னோட ஸ்டூடெண்ட், கடைசி மாணவன் வந்தான், செல்ல மாணவன் மார்க்கன்றி. இது வந்து நான் தூக்கி வளர்த்து இட்லி ஊட்டி சைக்கிளில் வச்சு சுற்றி என் ஜீன்ல இருந்து என்னையை பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஒரு சில பேர் எனக்கு காதுக்கு வருது குட்டி எம்கேஆர்னு சொல்லி வச்சிருக்கியாம்ல, சொல்லுவியா? வாயிலே அடிச்சு போடுவேன். இப்போ நீ ஆம்பளை என் ஆள்னு பாரதராஜா சொல்லுவார்ல, பாக்கியராஜா கூப்பிட்டு என் ஆள்னு நிறுவிட்டான். நீ தூக்குடா அந்த பிள்ளைய. அந்த 18ஆம் படியான மனசுல நினைச்சு என்ன முண்டை கோயிலுக்கு கடாய வெட்ட போற, அவளை தூக்கு. தூக்கு. எம்கேஆர் வெறியன்னு பச்சை குத்தி இருக்குல்ல, தூக்குடா. அவர் வாங்கி வச்ச பேரை நான் காப்பாத்துவேன். 21 வருஷமா அவன் போகாத ஊர் இல்ல. சரி அவன் பாத்தியாரா கடையில வடை வாங்கி தர மாட்டான்டா நம்மளுக்கு. வடை வாங்கி தர மாட்டேன்டானா சொன்னேன். பாத்தியார் பாப்புல பாத்தியாரு. அப்படி சொல்ல ஏய், நானே சொந்த தாய் மாமன்டா. நானே இது வரைக்கும் அப்படி மட்டு மரியாதைலாம் பேச மாட்டேன்டா. நேத்து வந்தவ நீ இதுக்கு தாண்டா அப்படி ரோட்ல தினமே உன்னதுக்காகலாம் கூட்டு வந்து இப்படி வளர்த்து விடு, கடையில் உடனே ஊம்ப விட்டு போயிடுவாங்க. வேப்பலை வேலையாம இருப்பீங்களாடா? அறிவு இருக்காடா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது? இவனை தாய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனாச்சும் ஒரு வாட்டி நான் தான் கேட்கிறேன், சொல்றான். இவெல்லாம் இன்னும் 18 வயசு தாண்டல. தூக்குடா என்னைய. இவனெல்லாம் கூட்டு வந்து இப்படி வந்து மேடையில விட்டா உன்னை இப்படி கேட்கத்தாண்டா செய்வான். கிறுக்குதிமனே, மரியாதை முக்கியம் தம்பியே. எனக்கு இன்னொரு குணம் இருக்கு, அதை பாக்குற மாதிரி வரும். மேடையில வந்து ஜாலியா பேசிக்கிட்டு இது பண்றீங்களா? ஓத்தா வெட்டி எரிஞ்சு விட்டு போயிருவேன் இந்த கண்டாளி மாநாட்டு. ஒரு மரியாதையா ஒரு வயசு, அவனுக்கு 75 வயசு ஆச்சுடா அந்த ஓத்தா மேனுக்கு. டேய் வாத்தியாரா, நீ ஒரு ஒரு மயிரும் செலவன 2 பேரும் போயிருங்க, கொட்டாய கம்ப புடிங்கிட்டு அடிப்பேன். டேய் எத்தனை போடாங்க? அடே இந்த மாதிரி ஆளை வளர்த்துறதுக்கு நீ எல்லாம் குருண மருந்தை வாங்கி குடிச்சு செத்து போயிரு. சிஷிய புள்ளைய பாரு, பீத்தின்னி பையலா இருக்கிறாங்க. வளர்த்துறேன்னு சொல்றியா? இன்னும் 2 இஞ்சியே தாண்டல. பாக்குறானா அவன்? ஆமா அவன் எதை சொல்றான்? அவன் டோல் கட்ட சொல்றேன். மாமா உங்க மானத்தை நான் காப்பாத்துறேன். மானத்தை கெடுத்துட்டியா அப்புறம் எங்க காப்பாத்துறேன்? என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க. காப்பாத்தலன்னா என்னை செருப்பு கழட்டிக்கிட்டு அடிங்க. இவ்வளவு தூக்கு. அதத்தானே உடனே உங்களுக்காக அந்த பேரை நான் வாங்குறேன். இப்ப பாருங்க. ஆஹா ஆஹா, என் மாப்பிள்ள எவ்வளவு அழகா மண்டி போட்டு விழுந்து கும்பிடுறான் பாடுறான். என்னடா பாவாடைய தூக்குற? அக்கா நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்கிற மாட்டீங்களே? எதுக்கு உங்க கூட நடிக்கிறத விட என்ன கோபம் சொல்லி தொலை. கோச்சுக்கிறே மாட்டீங்கல்ல? எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னடா? அதுக்குள்ள ஒரு தேன்றாடு இருக்கு, அதை மட்டும் எடுக்க விடுங்க. நீ எடுத்துக்கடா, நான் எடுக்க முடியல. மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சு விட்டு போ. தேரடி வீதியில் தேவதமன் தான் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. நல்ல வேலை வேற மாதிரி பாடாம போனீங்க. பட்ட மச்சான் வயசுக்கு வந்துட்ட. கமான் பிஜி. ஏய், ஏய். பட்ட மச்சான் ஏ பட்ட மச்சான் வயசுக்கு வந்துட்டா. ஏத்தி ஒளிபரப்புதான். ஏ வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா. அதுக்குள்ள பிள்ளை வளர்ந்துருச்சு. இந்த அப்போ மைசெட்டை குறை சொல்லலை, உண்மையிலே சூப்பரு. கொஞ்சம் கேட்கல, நல்லா இருப்பி என் தம்பிய. நீங்கள் நல்லா இருக்கணும் போ, நல்லா ஏற்றி வைங்க போ. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, வெளியில் கேட்க மாட்டேங்குதுங்க. சும்மா ஏற்று சாமி, அதை எடுத்து எவ்வளோ செலவு வந்தாலும் நான் தரேன்டா. நான் சொல்லிட்டேன்ல, அங்கே அண்ணன் தம்பி இருக்குள்ள 1008 இருக்கேன். ஓகே நண்பா, கேட்குதா? டான்ஸ் பார்த்து நின்று கையை தூக்காதாங்கன்னு போ. லூசு எருத்து வரும். ஓடுறா சிங்கம். வாடா மச்சான், அடி வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா. வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா. அப்படி மீச முளைச்சு முன்னுக்கு வந்துட்ட. மீச முளைச்சு முன்னுக்கு அட வந்துட்டா. தன்னா நன்னா 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 தானன்னா தானா யமனா நன்னா 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 தானன்னா தந்தானன்னா.
ஆற்றார். பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் எம்கேஆர் சாலை கிராமம் பூபாலன் அம்மா ஆட்டோ செல்வமணி முத்தூர் காளீஸ்வரன் ஆம்னி பஸ் 2 தடவை சொல்லவும். அப்போ இன்னொரு 200 ரூபா தரவும். சாலை கிராமம் பூபாலன் அம்மா ஆட்டோ செல்வமணி முத்தூர் காளீஸ்வரன் ஆமணி பஸ் 2 தடவை சொல்லவும். சாலை கிராமம் நான் லூஜா தம்பி நீ போடுறா. ஏய் அவன் வந்து ரேசரிசி ஆட்டினேன் என் ஜிங்க நவாப்பு அடிங்க தங்கம் பட்டமச்ச வயசுக்கு வந்துட்ட. லூசு அமுக்க கூடாது. ஐஸ் கம்பெனிக்காரன் வந்துடுவான். என் அருகில் வா. தம்பி என்ன பள்ளிக்கூடத்து பையன் மாதிரியே இருக்கீங்களே. ஸ்டூடெண்ட் எந்திரிங்க. எந்திரா நீ வா. விஜி நல்லா இருந்த மை செட்டு என் நேரத்தில் நீ கால் எடுத்து வச்சு நக்கிட்டு போயிடுச்சு. நான் நல்லா தானே வச்சிருந்தேன். ஓம்ட்டு துவைக்கிற கல்ல உன்னை அடிச்சிருச்சு. விஜி தங்கமே அப்பா என்ன பண்ற? தடவிக்கிட்டே இருந்தேன்னா புருஷன் வந்துருவான்டா. டப்புன்னு அர்றா. டேய் வாத்தியாரா. இரு டப்புன்னு அடிக்கிறதுக்கு இது என்ன செவர் கலவையாடா? வந்தமா சொருகுனமா உருகுனமா போனமான் இருப்பானா அவன். இதெல்லாம் சொல்றது இல்லையாடா? நேரத்துல உனக்கு நான் எப்படி பரட்டுன்னு சொல்லி எடுத்தேன். என்னடா உங்களுக்குள்ள செஞ்சுக்கிறீங்க? ஒரு நிமிஷம்யா. எனக்கு உன்னைய பார்த்தா என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கு. ஆமாம் விஜய் ஓப்பன் டாக் தான். இல்லை இது உண்மையை சொல்கிறேன். நீ இல்லைன்னா நான் எங்கனையாவது என்னமாவது பண்ணிடுவேன். எங்கேயும் வேணாம். இளையாங்குடி முக்கு ரோட்டில் 4 பேர்த்த பிடிச்சிக்கிட்டு அல்ல அங்கே உள்ள தம்பி இது என் சொந்த கிரைண்டர். இல்லை ஊடால மாவு தள்ளி விடுறதுக்கு நான் வந்து என்ன ப்ரோ அது கூட சேர்க்க மாட்டீங்க. போட்டு விடக்கூடாது. ஈரத்தில் எடுத்தடிக்கும். சுச்சியை போட்டுட்டாலும் தகந்துறான். ஏன்னா கனெக்ஷனே இல்லைன்னா என்னென்ன பண்றது? இந்த வந்துட்டாரன் சிங்கம் பொழைச்சு. விஜி எல்லாரும் வாசல்ல கோலம் போடுவாங்க. நான் உனக்காக கோலப்பொடியே போடுவேன். அவன் கோலப்பொடியே போடுவான். நான் கோலை கொண்டுக்கிட்டு போடுவேன். காளிப்பயமே நீங்க ஒன்று கடிச்சு விட்டுருவேன். அங்கிட்டு போ விஜி. நேர கல்யாணம் பண்ணி ராமநாடு போவோமா ராமேஸ்வரம் போவோமா இலங்க போவோமா? ராம்நாடு போனா கிலோமீட்டர் கணக்கு எடுத்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட டிக்கெட் செலவுலாம் கூட வரும். இலங்க போனா எத்தனை நாள் ஆகுது அங்க போறதுக்கு? ஐயோ கடல் கடந்து போகணும். அங்கேயும் வேணாம். ராமேஸ்வரம் போக வேணாம். நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போ. எங்க சொல்லுதா? நேர நம்ம சாலை கிராமம் சுடுகாடு கொண்டு போயிரு. என்ன சுடுகாட்டில் வச்சு என்னென்ன பண்ணுவ? பைக்கில் வச்சு ஏத்திட்டு போயிரு. ஏத்திட்டு போய் 4 ஓடு அதோட நாக்கு தள்ளியும் தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. நீங்க ஆனா நீயாவது 4 ஓடு. நான் ஒரே ஓடுவேன். நான் செத்துருவேன்டா. அதோட நீ பூமிக்கு அடியில போடா. தம்பி டைலாக் தெரியலன்னா அங்கிட்டு போயிருங்க. அதுக்கு ஏன் உமுறை முழுங்குறீங்க? கடவுளே. விஜய் என்னங்க உனக்கு நைட்டி பிடிக்குமா பாவாடை பிடிக்குமா? எப்பயுமே சட்டிதான். ஆமா அவன் தான் வாங்கி தரான். அத பார்த்து நீ உயிரோட இருக்க பாருடா. விஜய் உனக்காக நான் வேல் போடுவேன். நான் உன்னையோ கீழே ஓடுவேன். ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்லை. எதை உங்க 2 பேர் மேல நான் கேஸ் போடுவேன். ஐயா அந்த மாட்டை தள்ளி விடுங்க. நார்னுச்சா பப்ளு முட்டை திட்டீங்களா? வீசுது. நீ பூண்டை தின்ட்டு வந்தா நீ குசு போடக்குள்ளே நீ வீசுது. விஜய் கொஞ்சம் குனிஞ்சுக்க விஜய். குனி நான் போர் போடணும். நல்லா போடுவா. அவன் உன் சட்டையை போடு. அது வேற கீரை முண்டா. அது வேற வெதர் வரப்பட்டது. பார்வையை பாரு. காம பார்வையே பாக்குறானேடா அவன். அதாங்க எங்கடா பிடிச்சவன?
ஐ லவ் யூ. அவனே மனசா வசனம் தெரியலன்னா ஒரு ரவுண்டு, வசனம் மறந்து போச்சுன்னா ஆகான்னு கிளம்பிடுவார் என் தலைவன். எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க. காதல் பண்ணும் போதே கூட்டம் கிளம்பும். கிளம்ப கூடாது. உண்மையிலே நாடகத்தை ரசித்து பார்க்கக்கூடிய மழை வரல எனக்கு தெரியும். இந்த பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே பாதி பேர் போவாங்க. நாடக உறவுகள் சொந்தங்கள் இருப்பாங்க. சரி தானே? பார்த்து போகணும் ப்ரோ. டூ வீலரில் மெதுவாக போங்க. ஓகே. தாளடி கோட்டை அதானே? தாளடி கோட்டை பயலுகட்டா கொடூரமா சந்திப்போம் ப்ரோ. மீண்டும் இந்த பகுதியிலே வந்துக்கிட்டே இருப்பேன். உண்மையிலே மழை வருதாடா? அந்த விநாயகர் துடியா இருந்தா சடச்சடன்னு அடிக்கணும். நான் காசை வாங்கிட்டு போகணும். இந்த விநாயகர் சத்திய இப்போ பார்க்குறேன். கண்ணுல பால ஒத்த வந்த விஜிமா, சீம்பால் கூட வராது. விஜிமா இந்த கிளம்பிட்டல்ல